Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்து வழித்தடங்களை பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த தாம்பரத்துல இருந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் எப்படி போறதுன்றத பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பஸ் ரூட் பாத்தீங்கன்னா 515A. நீங்க ஓன் வெஹிக்கிள்ல போறதா இருந்தாலும் இந்த பஸ் ரூட் உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்க. இந்த ரூட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து கோவளம் போறதுக்கு டிக்கெட் ஃபேர்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 35 rupeesங்க. நான் போகிறது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ்ஸு தாங்க. 515 பஸ்ஸு உங்களுக்கு கோவளத்துக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவேஸ் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கு. நீங்கள் தாம்பரத்துலேருந்து 91 பஸ் ஏறி திருவான்மியூர் போயிட்டு அங்கேருந்தும் போகலாம். 99 பஸ் ஏறி வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்தும் உங்களுக்கு கோவளம் பஸ் அவைலபிளாக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் தான். ஒரே பஸ்ஸில் நீங்கள் போகணுன்னா இந்த தாம்பரத்துலேருந்து 515A பஸ் ஏறினீங்கன்னா கோவளம் வந்து ரீச் பண்ணிடலாங்க. இப்போ பஸ் நிற்கிறது தான் பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப். வண்டலூர் கேட்டுக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குற பிரிட்ஜ் தாண்டின உடனே வர்றது தாங்க வண்டலூர் ஜூ, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இந்த 515A பஸ்ஸு ஜூக்கு முன்னாடி நிறுத்த மாட்டாங்க. உங்களுக்கு பூங்கா தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேளம்பாக்கம் ரோடு வருங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த 515 பஸ்ஸை நிறுத்துவாங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க கொளப்பாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இந்த ரூட்ல நிறைய எம்டிசி பேருந்து அவைலபிளா தாங்க இருக்கு. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கண்டிகை பஸ் ஸ்டாப். இதே ரோட்ல அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற ஜங்ஷன் தாங்க மாம்பாக்கம். இங்க நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் மேடவாக்கம் வேளச்சேரி போகிறதுக்கு உண்டான வழி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர்லேயே நீங்கள் மேடவாக்கம் ரீச் பண்ணிடலாம். பஸ் இப்போ நிற்கிறதாங்க மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப். மாம்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே வியூவர்ஸ், இந்த கேளம்பாக்கம் ரோடு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ பஸ்ஸு நிற்கிறது தான் கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து பஸ்ஸு ரைட் கேளம்பாக்கம் கட் பண்ணி அண்ட் லெஃப்ட் கோவளம் போக போகுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் OMR ரோடு. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றது தாங்க கேளம்பாக்கம் அண்ட் திருப்பூர். இப்போ இந்த 515 பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோவளம்க்கு கட் ஆக போகுதுங்க. எனக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச் தாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே வியூவர்ஸ், ட்ராவலிங் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே பஸ் ஸ்டாப் வைஸ் அதிகமாக வர வாய்ப்பு இல்லைங்க. உங்களுக்கு கேளம்பாக்கம் டு கோவளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கறது எம்டிசி பஸ் ரூட்டு தாங்க. இதுவே நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தாலும் இதே வழியிலேயே வரலாம். தாம்பரத்துலேருந்து வர்றதுக்கு இது தாங்க ஒரு சிறந்த வழி. இப்போ நம்ம கிட்டத்தட்ட கோவளம் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோங்க. கோவளம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர், சென்னை பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர், இங்கேருந்து மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸுங்க. இங்கேருந்து இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி ஈசிஆர் ரோடு தாங்க போயிட்டுருக்கு. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் உங்களுக்கு கோவளம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கிட்டத்தட்ட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இந்த வழி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் கோவளம் பீச்சுக்கு எப்படி வரணுன்றது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இந்த கோவளம் வந்து இறங்கிட்டேங்க. கோவளம் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் பிராட்வேக்கு அவைலபிளாக தான் இருக்கும். அதே நேரத்தில் மகாபலிபுரத்துலேருந்து திருவான்மியூர் வர்ற பஸ்ஸும் அவைலபிளாக தான் இருக்கும். எனக்கு ஆப்போசிட்டில் 109 பஸ் இருந்ததுங்க. அதில் நான் ஏறிட்டேன். எனக்கு 2வது ஸ்டாப்பிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்காடு படகு குழா.
ஓகே வியூவர்ஸ், கோவளம் வந்து இறங்கிட்டேங்க. எனக்கு 109 வந்தது. நார்மல் கட்டின பேருந்து பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் தான். இதுவே டீலக்ஸ்னால் 11 ருபீஸு. ஏறினீங்க தான் உங்களுக்கு இப்போங்க இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் தான். இங்கேருந்து இப்போ இறங்கி அப்படியே நடந்து வரேங்க. இப்போ இங்கே எனக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸு. இப்போ என்ன ஃபேரு, நீங்கள் வந்தால் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் 8 கிலோமீட்ரு, நித்திய கல்யாண பெருமாள் டெம்பிள் 9 கிலோமீட்ரு, குரோக்கடைல் பார்க்கு 9 கிலோமீட்டர். வாங்க உள்ளே போய் போட்டிங் என்ஜாய் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ருபீஸ், பஸ்ஸுக்கு 60 ருபீஸ், வேனுக்கு 40 ருபீஸ், ஆட்டோக்கு 20, காருக்கு 30, 2 வீலரில் வரதா இருந்தால் ஜஸ்ட் 10 ருபீஸ் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம எடுத்துட்டோம். உள்ள ரிசப்ஷன், ரெஸ்டாரண்ட், ஆஃபீஸ் ரூம், டிக்கெட் கவுண்டர் இது எல்லாமே இருக்குங்க. நீங்கள் தாம்பரத்தில் இருந்து இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு எப்படி வரணுன்றது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம இங்கே உள்ளே என்ட்ரு ஆகிறோங்க. இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே டிக்கெட் கவுண்டரில் மொத்தமே பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸில் 3 விதமான போட்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று ரோ போட், அதாவது துடுப்பு படகு, அது 8 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் போட்டு உங்களுக்கு 10 மினிட்ஸுக்கு கிட்டத்தட்ட 1000 ருபீஸுங்க, டிரைவரோட சார்ஜ் சேர்த்து. அது வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இப்போது அந்த ஜேர்னியை தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. பகலில் கூட உங்களுக்கு தண்ணியில் போகும்போது வெயில் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. போட் வந்துட்டுருக்கு. இது தாங்க முட்டுக்காடு போட் ஹவுஸு. வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாம் இந்த ஸ்பீட் போட்டில் போகிறது. இதுக்கு மேலே பேச்சு இல்லைங்க, பீச்சு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒவ்வொரு ரைடுக்கும் இங்கே ஒவ்வொரு ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. 1000 ருபீஸுக்கு நீங்கள் த்ரில்லிங்கான அட்வென்ச்சரை ரசிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்பீட் போட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பீட் போட்டுக்கு அடுத்ததா இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது தான் மோட்டார் போட்டு. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா 8 பேர், அதாவது உங்கள் ஃபேமிலிலேயே 8 பேர் இருந்தாலும் நீங்கள் போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் 4 பேர் இருந்தீங்கன்னா வேற ஒரு ஃபேமிலியிலேருந்து 4 பேர் வந்த உடனே நீங்கள் சேர்ந்து போகலாங்க. பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த துடுப்பு படகு போடுறவங்கள பாராட்டணுங்க. ஒரு நாளைக்கு இவங்க குறைஞ்சது 6லேருந்து 8 வரைக்கும் ரவுண்டிங் போயிட்டு தான் வருவாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் கொஞ்சோண்டு வாங்கி நான் துடுப்பு போட்டதுலேயே என்னுடைய கையெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான சர்வீஸ்னே சொல்லலாம். அமைதியான ஒரு சூப்பரான ரைடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரோபோட்டு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காமாக இருக்கிறதுனால ஒரு மீடியமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போல்லாம் சில நேரங்களில் காற்றடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் வந்து உங்கள் ஃபேஸ்லேயே தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜேர்னி வைஸ் பார்க்கும்போது ரன்னிங்கில் உங்களால் பேச முடியாது, ஏன்னா மோட்டர் சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீச் பண்ண முடியாது. பார்த்துருப்பீங்க, வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.